இந்த மாதிரி ஷேப் மார்ஃபிங் அனிமேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய வீடியோ. ஸோ இதை நான் வந்து 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் கிரியேட்டிங் ஷேப்ஸ், அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நமக்கு தேவையான ஷேப்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஷேப் மார்ஃபிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஷேப் மார்ஃபிங் வந்து பேசிக்காக என்னென்னா ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப்புக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்து மாறுது இல்லையா, அதான் ஷேப் மார்ஃபிங். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஷேப் மார்ஃபிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஷேப் டூல் எடுத்து சென்டரில் இருந்து ஒரு ஸ்கொயர் வந்து வரைஞ்சிக்கலாம் இல்லைங்களா. இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ இது இந்த பக்கம் ஓரமாக தள்ளி வச்சு இப்போது இதோட ஷேப் வந்து இந்த ஸ்கொயர்லேருந்து சர்க்கிளாக மாறும். ஸோ சர்க்கிளாக மாறணும் போது இப்போ இந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் அலாட் பண்ணலாம். ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வந்து நீங்கள் ஸ்கொயராக இருக்கும், என் கீ ஃப்ரேம்ஸ் வந்து சர்க்கிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் நான் எப்படி எடிட் பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த ஷேப் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள்னு ஒரு கண்டென்ட் கீழே ரெக்டாங்கிள் ஆப்ஷன், இது கீழே ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணிங்கன்னா ரெக்டாங்கிள் பாத் இருக்கும். ரெக்டாங்கிள் பாத் பேசிக்காக ஒன்றும் கிடையாது. இந்த ரெக்டாங்கிளோட இந்த பவுண்டரி பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதான் வந்து பாத். இந்த பாத் வந்து இப்படி ஸ்டார்ட் ஆகி இப்படி ஃபினிஷ் ஆகுது. ஸோ இந்த பாத்தை ஃபில் பண்ணும்போது நமக்கு கலர் வந்து உள்ள விசிபிளாக இருக்கும். ஸோ இதான் ரெக்டாங்கிள் பாத் சொல்லுவாங்க. இதை நீங்கள் எடிட் பண்ணலாம். ரெக்டாங்கிள் பார்த்து ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணால் இங்கே ரவுண்ட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரவுண்ட்னஸ் வந்து பேசிக்காக என்ன பண்ணால் இந்த கார்னர்ஸ் வந்து ரவுண்டட் கார்னர்ஸாக மாற்றும். ஸோ இப்போ இதோட ரவுண்ட்னஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ரவுண்டட் கார்னர்ஸ் வந்து ஓரளவுக்கு த்ரெஷ்ஹோல்டு தாண்டி போகும்போது இது ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிளாக மாறுது. ஸோ இப்போ இந்த ரவுண்ட்னஸ் கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு வந்து ஷேப் மார்ஃபிங் வந்து கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ரவுண்ட்னஸ் இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு தென் அகெயின் 1 செகண்ட் போயிட்டு இதோட ரவுண்ட்னஸ் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி இதை சர்க்கிளாக மாற்றுறேன். ஸோ இப்போ இது பேசிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்லேருந்து சர்க்கிளுக்கு வந்து மார்ஃப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் மார்ஃபிங் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் இதே ப்ளே பண்ணேன்னா எனக்கு அந்த மார்ஃபிங் வந்து நடக்குது. இப்போ இந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து ரொம்ப தூரமாகவும் இதோட கீ ஃப்ரேம்ஸ் வந்து லீனியர் கீ ஃப்ரேம்ஸாக இருக்கனால உங்களுக்கு மோஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்காது. பட் இதுவே நான் என்ன பண்ணுறேன்னா, இது மார்ஃப் ஆன ஷேப்கே வந்து திரும்பி கொண்டு வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா 2 செகண்ட்ஸ் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் கீ ஃப்ரேம் இருக்குல்லையா, அதை காப்பி பண்ணி அகைன் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது என்ன ஆகுனா பேசிக்காக இங்கே ஸ்கொயரில் ஸ்டார்ட் ஆகி சர்க்கிள் ஆகிட்டு மறுபடியும் ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதுக்கு ரவுண்ட்னஸ் வந்து கொடுத்தாச்சு, இது ஷேப் மார்க் ஆகுது. பட் இந்த லேயரை நீங்கள் அனிமேட் பண்ணணும்னு நினைக்கும் போது அனிமேட் பண்ணலாம். இப்போ இந்த ரெக்டாங்கிள் இருக்குது, ரெக்டாங்கிளோட ரவுண்ட்னஸில் தான் நம்ம எடிட் வந்து நடந்திருக்கு. பட் இந்த ஷேப் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயருக்குள்ளே நீங்கள் எத்தனை ஷேப்ஸ் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேப் லேயரை பேசிக்காக என்ன பண்ணணும்னா அனிமேட் பண்ணணும். அதை எப்படி அனிமேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷன் அனிமேட் பண்ண போகிறேன் நான் இப்போ. ஸோ பியை ப்ரெஸ் பண்ணி பொசிஷன் கீ ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு தென் அகைன் 1ல் இருக்கும்போது எங்கே இருக்கணும்னா எனக்கு இது இந்த இடத்துல தள்ளி இப்படி இருக்கணும். தென் அகைன் 2ல் இருக்கும்போது எங்கே இருக்கணும்னா ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் இங்கே எந்த பொசிஷனில் இருந்தோ அதே இடத்துல இருக்கும். ஸோ காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த பக்கம் போகும்போது சர்க்கிளாக மாறிட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணும்போது ஸ்கொயராக மாறுது. ஸோ இப்போ இது வந்து ஷேப் மார்ஃபிங் அனிமேஷனும் ஆட் பண்ணியாச்சு நம்ம. இப்போ நெக்ஸ்ட் வந்து எல்லா கீ ஃப்ரேம்ஸ் ஓப்பன் பண்ணோம். அதுக்கு நான் யூ ப்ரெஸ் பண்ணுறேன். எல்லா கீ ஃப்ரேம்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கீ ஃப்ரேம்ஸ் அலாட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி F9 ப்ரெஸ் பண்ணுறேன். இது வந்து லீனியர் கீ ஃப்ரேம்ஸு ஈஸிஸ் ஆகும். ஸோ இந்த ஈஸிங் லீனியர் கீ ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் வந்து நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லிட்டே வரேன். ஸோ இதுக்காக நான் வேணால் ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ F9 ப்ரெஸ் பண்ணுறேன். இது ஈஸிஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை ப்ளே பண்ண ஒரு ஸ்மூத் அனிமேஷன் வந்து கிடச்சிது பாருங்கள். நம்மளோட ஸ்கொயர் வந்து பேசிக்காக என்ன ஆகுது, ஒரு சர்க்கிளாக மாறிட்டு திரும்ப ஸ்கொயர் ஆகுது. அனிமேஷன் வந்து லூப்பில் ஓடிட்டு இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து இதுதான் ஷேப் மார்ஃபிங். இப்படி தான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஷேப் மார்ஃபிங் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காம்ப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதோட சைஸ் வந்து 1920x1080 பிக்சல்ஸ் அண்ட் 30 கீ ஃப்ரேம்ஸ் per செகண்ட் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று வச்சிருக்கேன். அதாவது இந்த பேக்ரவுண்ட் வந்து ஒரு கிரேடியன்ட் மூவிங் பேக்ரவுண்ட். ஸோ இது ஒன்று வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் கலர் பேலட் வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதை வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ரெஃபரன்ஸ் இமேஜ் உள்ளே கொண்டு வரணும். என்னோட ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து இந்த கெசட்டோட ரெஃபரன்ஸ் இமேஜ் உள்ளே கொண்டு வந்துட்டு இது வந்து சென்டர் கம்போசிஷனில் அலைன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு டேப் உங்களுக்கு காணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து விண்டோஸில் போயிட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ அலைன் வந்து இங்கே இருக்கிறேன். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ சென்டராக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ரெஃபரன்ஸ் வந்து லாக் பண்ணிடுறேன். இதை மூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம இந்த ஷேப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணோம். ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பேசிக்காக என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி ஷேப் டூலை எடுத்துகிட்டு நீங்கள் ரேண்டமாக இப்படி ஒரு ஷேப் வந்து க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் கைட்ஸ் யூஸ் பண்ணலாம். கைட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மேலே ரூலர் இருந்ததுன்னா இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கைடு வந்து கீழே வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணி அகைன் இப்படி ட்ராக் பண்ணுறேன். இப்போ வெர்டிக்கல் கைடுக்கு வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஸோ இந்த 4 கைடு வந்து வச்சாச்சு. இப்போ இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஷேப் டூல் எடுத்துகிட்டு அப்படி கிளிக் பண்ணி அப்படி ட்ராக் பண்ணுறேன். இது இந்த இடத்துக்கு போகும்போது ஸ்னாப் ஆகி அது கூட ஒட்டி. ஸோ அப்படி ஒட்டும் போது கரெக்டாக நம்ம இந்த ஷேப் வந்து ரொம்ப பார்த்து ப்ரிசைஸ் எல்லாம் கிரியேட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இது வந்து ஸ்னாப் ஆகிறதுனால நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்காக கைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம். இந்த கைடு வந்து நான் எப்படி கிரியேட் பண்ண போகிறேன்னா எனக்கு எந்தெந்த ஷேப்ஸ்லாம் வேணுமோ அதோட பவுண்டரி பாக்ஸ் மாதிரி நான் கைட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே இருக்கிற சர்க்கிள்ஸ் சின்ன இந்த சர்க்கிள்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து நான் கிரியேட் பண்ண போகிறேன்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இது பார்க்குறதுக்கு ரொம்ப கிளம்ஸியாக தான் இருக்கும், பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கைட்ஸ் வந்து எனக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, எல்லாத்துக்கும் நம்ம ஷேப்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஷேப் வந்து நான் எத்தனை ஷேப்பாக கிரியேட் பண்ண போகிறேன்னா, இந்த பேக்ரவுண்ட் ப்ளூ கலர் ஒரு ஷேப், பிங்க் கலர் ஒரு ஷேப், அப்புறம் இங்கே மேலே இருக்கிற இந்த எல்லோ கலர் ஒரு ஷேப். இந்த நெக்ஸ்ட் இங்கே இருக்கு இல்லையா சர்க்கிள் வந்து இங்கே கார்வாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சர்க்கிள், 2 சர்க்கிள், அடுத்து 4, 5 ஆச்சு. நெக்ஸ்ட் கீழே இருக்கிற இந்த கேசட் ரோல் இருக்குல்ல, இதுக்கு வந்து 6, 7. ஸோ இந்த மாதிரி 7 ஷேப்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒரு ஷேப் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஷேப் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கும் போது இண்டிவிஜுவல் ஷேப்ஸாக கிரியேட் பண்ணோன்னா, நீங்கள் இந்த லேயரில் இருக்கு இல்லையா, நான் இப்போ இப்படியே கிரியேட் பண்ணால் எனக்கு ஒரே லேயரில் 2 ஷேப் வந்து கிரியேட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லை, இண்டிவிஜுவலாக தான் அனிமேட் பண்ண போகிறீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த லேயர் இருக்கு இல்லையா, இது செலக்டாக இருக்குது, இதை டீசெலக்ட் பண்ணிட்டு வரைஞ்சிங்கன்னா அடுத்த ஷேப் வந்து வரும். பார்த்தீங்கன்னா நியூ லேயர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ இதை ஃபர்ஸ்ட் ஷேப் வரைஞ்சாச்சு, இதை ஹைட் பண்ணிவிட்டு மிச்ச ஷேப்ஸ் நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே ஒரு சின்ன சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஷேப் வந்து நான் வரைஞ்சிட்டேன், பட் இதோட ஆங்கர் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி இந்த ஓரமாக இருக்குது. ஆங்கர் பாயிண்ட் சென்டராக இருந்தால் நம்ம அதை வந்து சென்டராக அனிமேட் பண்ண முடியும். அதனால் நான் இந்த ஆங்கர் பாயிண்ட் மூவ் பண்ணி சென்டராக வைக்கிறேன். எனக்கு ப்ரிசைஸாக வைக்க தெரியலனா நான் இங்கே போய்ட்டு லேயர் போய்ட்டு இதில் ட்ரான்ஸ்ஃபார்மில் சென்டர் ஆங்கர் பாயிண்ட் இன் லேயர் கண்டென்ட் அப்படின்னு இருக்கிறத இந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். கொடுத்தா இந்த மாதிரி கரெக்டாக எல்லாம் ப்ளேஸ் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் எத்தனை லேயர் வேணாலும் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம், எல்லாத்துக்குமே ஆங்கர் பாயிண்ட் வந்து சென்டராக ப்ளேஸ் ஆகும். அப்படி இல்லை நான் என்ன மாதிரி யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு மோஷன் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் இருக்கும். ஸோ இந்த மோஷன் டூல்ஸ் பிளகின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளகின். இது வந்து ஃப்ரீயான பிளகின். ஸோ க்ரோமில் வந்து நீங்கள் மோஷன் டூல்ஸ்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த வெப் பேஜ் வரும். இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி இதை வந்து பிளகின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷன்ஸில் வந்து நான் இப்போது ஆங்கர் பாயிண்ட் வந்து சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து இதோட ஆங்கர் பாயிண்ட் வந்து இந்த ஓரமாக இருக்குது. ஸோ இதை நான் சென்டர் பண்ண நினைக்கும் போது இங்கே இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸஸ் தான் ஆங்கர் பாயிண்ட் வந்து குறிக்கிற டேரக்ஷன். ஸோ இப்போ இதோட சென்டர் நான் கிளிக் பண்ணால் இது சென்டராக ப்ளேஸ் ஆகும். பட் இதுவே எனக்கு இந்த கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த கார்னர் ஃபிக்ஸ் பண்ணால் ஆங்கர் பாயிண்ட் இங்கே ப்ளேஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மோஷன் டூல்ஸில் இருக்கிற இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஆங்கர் பாயிண்ட்டை சென்டர் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கிள்ஸை இந்த 2 சர்க்கிள் வந்து அகைன் இன்னொரு காப்பி எடுக்கிறேன். ஏன்னா அந்த பின்னாடி இருக்க கேசட் இருக்கு இல்லையா, அதை கிரியேட் பண்ணுறது. ஸோ இன்னொரு காப்பிக்கு Ctrl D கொடுத்தேன்னா இன்னொரு காப்பி வந்து வந்துடும். ஸோ இதை கீழே ட்ராக் பண்ணும், லேயர் வந்து கீழே இறக்கும். கண்ட்ரோல் ஓப்பன் பிரேசஸ் கொடுத்தனா கீழே வந்து இறங்கிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து இதே சர்க்கிள் தான், பட் இதோட ஸ்கேல் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸ்கேல் மீன்ஸ் இதோட சைஸு. ஸோ அதனால் எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணுறேன், ஸ்கேல் பேனல் ஓப்பன் ஆகுது. இதோட சைஸை வந்து நான் எனக்கு தேவையான மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்படி விட்டுறேன். ஸோ இப்போ இது எல்லாமே ஒரே கலரில் இருக்கனால உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். பட் இதே நான் ஒருவனுக்கும் கலர் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் ஷேப் இருக்குது, நெக்ஸ்ட் இது இருக்குது, சின்ன ஷேப் இருக்குது, நெக்ஸ்ட் இந்த சர்க்கிள்ஸ்லாம் இருக்குது. இப்போ அடுத்து என்ன ஷேப் கிரியேட் பண்ணுறோன்னா இந்த எல்லோ ஷேப். இதை எப்படி கிரியேட் பண்ணணும்னு பாருங்கள். இப்போ இருக்கிறதுலாம் வந்து ரெக்டாங்கிள் ஷேப், நார்மலான ஒரு ரெக்டாங்கிளாக இருக்குது இல்லை சர்க்கிளாக இருக்குது, அதனால் டூல்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறோம். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெபிசாய்டு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா பென் டூல் எடுத்துவாங்க. பென் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாயிண்ட் வந்து வைங்க. பாயிண்ட் வச்சோடனே இந்த பாயிண்ட் மூவ் பண்ணி இந்த கைடில் இப்படி ஸ்னாப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இடத்துல கைட்ஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக யூஸ் ஆகும் பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ண முடியாது. ஸோ இப்படி தள்ளி வச்சிங்கனாலே இந்த கைடில் போய் ஸ்னாப் ஆகும். கொஞ்சமாக தள்ளி இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஸ்னாப் ஆகும். வச்சுட்டு இப்படி ஃபினிஷ் பண்ணும்போது இது வந்து ஒரு ஃபுல் ஷேப்பாக கிடைக்கும். இப்போ நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஷேப் வந்து வரைஞ்சிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்குள்ளே இந்த லேயர் வந்து போயிடுச்சு. இப்போ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு நார்மலாக என்ன பண்ணணும்னா, தனி லேயராக வரதுக்கு இதை டீசெலக்ட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதனால் நான் டீசெலக்ட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தனி ஷேப் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஷேப்பையும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஓரளவுக்கு எல்லா ஷேப்ஸும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஷேப் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் ஷேப் இருக்குது. மெயின் ஷேப் இப்படி ஒரு பெரிய ரெக்டாங்கிள் இருக்குது. பட் இதோட ஒரிஜினல் ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து கட்டாக இருக்கு இல்லையா, ஸோ நான் இந்த ரவுண்டட் ரெக்டாங்கிள் மொத்த ஏரியாவுமே நான் கட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லேயர் இப்படி இருக்குன்னா இந்த லேயரோட ஃபில்லை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஃபில் ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ரவுண்டட் ரெக்டாங்கிளை இதே லேயர்லேயே ஒரு ஷேப்பாக க்ரியேட் பண்ணும். ஏன்னா க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த 2 லேயர்லேருந்து இந்த இடத்த மைனஸ் பண்ண போகிறேன், சப்ராக்ட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். நான் வந்து அகெயின் ரெக்டாங்கிள் டூல் வந்து எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இதை வந்து இப்படி வரைஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே லேயரில் எனக்கு 2 ஷேப் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கும். இதுக்கு வந்து இந்த லைட் ப்ளூ கொடுக்கும். இந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து ஃபில் கொடுத்துட்டு ஒரு டார்க் ப்ளூ கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப்போட டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுதா. இப்போ இந்த 2 ஷேப் இருக்குது. இப்போ இதில் இந்த ஷேப் வந்து ரவுண்டட் ரெக்டாங்கிளாக இருக்கும். அதுக்கு இந்த ரெக்டாங்கிளை ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட ரெக்டாங்கிள் பார்த்து ஓப்பன் பண்ணுறேன். இதோட ரவுண்ட்னஸ் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த 2 ஷேப் இருக்குது. இந்த பெரிய ஷேப்லேருந்து இந்த சின்ன ஷேப்பை வந்து மைனஸ் பண்ணும், சப்ராக்ட் பண்ணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே கண்டென்ட்ஸ் இருக்கு இல்லையா, கண்டென்ட்ஸ் பக்கத்தில் ஆட் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து மர்ஜ் பாத்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மர்ஜ் பாத் கிரியேட் பண்ணுங்கள். மர்ஜ் பாத் நமக்கு என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் வந்து இந்த மேலே இருக்கிற ஷேப்ஸ் வந்து ஆட் பண்ணலாம், எல்லாத்தையும் ஒரே ஷேப் ஆக்கலாம், மர்ஜ் பண்ணலாம், எல்லாத்தையும் சிங்கிள் ஷேப்பாக மாற்றலாம், மர்ஜ் பண்ணலாம், சப்ராக்ட் கொடுக்கலாம். சப்ராக்ட் கொடுத்தீங்கன்னா மைனஸ் ஆகும் இருக்கிற ஷேப்ஸ். இன்டர்செக்ட்,
இப்போ 2 ஏரியா வந்து இன்டர்செக்ட் ஆகுதுன்னா அந்த இடத்த மட்டும் விசிபிள் ஆகிறது இன்டர்செக்ட். எக்ஸ்க்ளூட் இன்டர்செக்ஷன்னா 2 ஏரியாவும் இன்டர்செக்ட் ஆகும்போது இன்டர்செக்ட் ஆகிற ஏரியாவை மட்டும் விட்டுட்டு பண்ணுறது. ஸோ இங்கே நமக்கு தேவையான மோட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ராக்ட். ஸோ சப்ராக்ட் வந்து நான் கொடுக்குறேன். சப்ராக்ட் கொடுத்தோன்னே மொத்தமாக எனக்கு போயிடுச்சு. இது என்னால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த ஷேப்லேருந்து எது மைனஸ் ஆகணுமோ அதுதான் வந்து மேலே இருக்கும். ஸோ இப்போ நான் மேலே வந்து என்னோட மெயின் ஷேப் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஷேப் தான் வந்து மைனஸ் ஆகும் மேலே இருக்கிற ஷேப்பில். ஸோ இப்போ கீழே என்ன வச்சுருக்கேன்னா இந்த செகண்ட் ரெக்டாங்கிள் வந்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து இதிலேருந்து மைனஸ் ஆகிடுச்சு, ஏன்னா நம்ம இங்கே மர்ஜ் பாத்தில் சப்ராக்ட் கொடுத்ததுனால. இப்போ இதே ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இதுக்கும் இதே ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக நான் இதுக்கு என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுவேன்னா, கீழே இருக்க இந்த ரெக்டாங்கிளை காப்பி பண்ணி இதில் ப்ளேஸ் பண்ணுங்கள், இதில் பேஸ்ட் ஆகிடுச்சா. ஸோ இப்போ 2 ரெக்டாங்கிளும் கீழே இருக்குது. இதுக்கு அகைன் ஒரு மர்ஜ் பாத் கொடுத்து அதோட மோடை வந்து சப்ராக்ட் மாற்றிடும். இதோட ஃபில்லை வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 2 ஷேப்பை கட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண இந்த ஷேப் இருக்குல்ல, இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு எல்லோ கலர். இப்போ நான் எல்லா ஷேப்ஸில் இருக்கிற ரவுண்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த ரெக்டாங்கிள் அண்ட் இந்த ரெக்டாங்கிள் இது எல்லாத்துக்கும் ரவுண்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும். இது பேசிக்காக என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இந்த ரெக்டாங்கிளோட பாத் போய்ட்டு இதோட ரவுண்ட்னஸ் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, தென் சேம் டெக்னிக் தான் இதுக்கும். ஸோ இது ரெண்டுத்தோட ரவுண்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுத்தோட ரவுண்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஷேப் இருக்குது, அதாவது மேலே இருக்குது இந்த ஷேப். இப்போ இது கீழே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் இருக்குது. ரெக்டாங்கிள் பாத்தில் ரவுண்ட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் இது வந்து பென் டூலில் யூஸ் பண்ண ஒரு ஷேப், பென் டூலில் க்ரியேட் பண்ண ஷேப். இப்போ இதுக்கு ஷேப்புன்னு கீழே பார்த்தீங்கன்னா பாத் இருக்கும். பாத்தில் வந்து ரவுண்ட்னஸ் இருக்கா, இல்லை, எதுவுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ரவுண்ட் கார்னர்ஸ்னு ஒரு ஆட் வந்து யூஸ். இப்போ ஆட் கொடுத்துட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் கார்னர்ஸ் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ரவுண்டட் கார்னர்ஸ் வந்து அப்ளை ஆகிருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து பேசிக் வேல்யூ டிஃபால்ட்டாக 10 வந்து அப்ளை ஆகிருக்கும். தேவையான இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் 10 இஸ் ஓகே, எனக்கு வந்து 10 ஓகே. அதனால் 10 வந்து கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து க்ரியேட் பண்ணிச்சு. இப்போ இதையும் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட்ஸ் இருக்குது, இந்த சர்க்கிள்ஸ் இருக்குது. இந்த சர்க்கிளில் லாஸ்ட் 2 சர்க்கிள், இந்த பிக் சர்க்கிளோட கலர் வந்து நான் கொஞ்சம் டார்க்கர் இந்த கலராக மாற்றிடுறேன். மேலே இருக்க இந்த 2 கலரோட சர்க்கிள்ஸ் வந்து சர்க்கிளோட கலர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன இந்த கலராக மாற்றிடுறேன். எல்லா சர்க்கிளும் எனக்கு வந்து கீழே இருக்கணும், இந்த ஷேப்புக்கு கீழே இருக்கணும். ஓகே, கீழே வந்து வச்சாச்சு. இப்போ என்னோடய ரெஃபரன்ஸ் வந்து நான் ஹைட் பண்ணுறேன். ஹைட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கைட்ஸையும் நான் ஆஃப் பண்ணுறேன். கைட்ஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷேப்போடு வந்து ஃபினிஷாக இருக்கும். இதுக்கு பின்னாடி இந்த ரெக்கார்டு இருக்கு இல்லையா, ரெக்கார்டு கீழே நான் பேசிக்காக ஒரு ஷேப் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு அகைன் ஷேப் எடுத்து இப்படி ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு சென்டராக ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஆங்கர் பாயிண்ட் சென்டர் பண்ணிட்டு சென்டர் அலைன் பண்ணிடுறேன். இது வந்து எல்லாத்துக்கும் கீழே இருக்கும். கலர் லைட்டாக டிஃப்ரென்ஸ்க்காக இந்த கலர் வச்சு. ஓகே, இப்போ கேசட்டோட ஷேப்ஸ் மேக்ஸிமம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது. இங்கே 4 சர்க்கிள் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே எப்படி ரவுண்டட் ரெக்டாங்கிள் வந்து கட் பண்ணமோ இந்த பிங்க் கலர் ஷேப்பில் இருந்து சேம் டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த எல்லோவில் இருந்து 4 சர்க்கிள்ஸ் யூஸ் பண்ணி நான் இதை கட் பண்ண போகிறேன். அதாவது மர்ஜ் பாத்தில் சப்ராக்ட் கொடுத்து. ஸோ அதை பண்ணிடலாம். இந்த சர்க்கிள்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா கெசட்டில் வந்து ஒரு 4 சின்ன ஸ்க்ரூஸ் இருக்கும். ஸோ ஸ்க்ரூஸ்க்கு வந்து நம்ம ஷேப் டூல் யூஸ் பண்ணி ஸ்க்ரூஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். ஓகே, இப்போ கெசட்டோட ஷேப்ஸ் மொத்தமும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஷேப் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு கலர்ஸ் வந்து கொடுக்குறோம். கலர்ஸ் வந்து நான் கிரேடியன்ட் கலர்ஸ் கொடுக்குறோம். பேஸ் ஷேப்புக்கு போகும். ஸோ பேஸான இந்த பெரிய ஷேப் போயிட்டு இதுக்கு வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுத்து மெயின் அப்படின்னு ரீநேம் பண்ணிவிட்டு இதுக்கு கலர் கொடுக்கணும். ஸோ இந்த லேயர் மேலே ரைட் கிளிக் பண்ணி லேயர் ஸ்டைல்ஸ் போயிட்டு கிரேடியன்ட் ஓவர்லே கொடுக்குறேன். கீழே வந்தீங்கன்னா லேயர் ஸ்டைல்ஸில் கிரேடியன்ட் ஓவர்லே வந்து அப்ளையாக இருக்கும். இது கீழே ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி கலர்ஸில் எடிட் கிரேடியன்ட் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணினா கிரேடியன்ட் எடிட் பண்ணுறதுக்கான கலர் ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ இதில் 2 ஸ்டாப் இருக்கும். ஒரு ஸ்டாப்புக்கு இதில் ஒரு கலரும், இன்னொரு ஸ்டாப்புக்கு இன்னொரு கலரும் நான் கொடுப்பேன். ஸோ கொடுத்துட்டு இதோட ஆங்கிள் வந்து எனக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இருக்குது. ஆங்கிள் வந்து எனக்கு லைட் கலர் இந்த பக்கம் இருக்க மாதிரி. ஸோ இந்த ஆங்கிளுக்கு நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதே கிரேடியன்ட் ஓவர்லே தான். இதே கிரேடியன்ட் ஓவர்லே யூஸ் பண்ணி எல்லாத்துக்குமே நான் கலர்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து கலர்ஸ் வந்து நம்ம கொடுத்தாச்சு. கலர்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோன்னா இந்த லேயர் ஸ்டைல்ஸில் ஒரு இன்னர் க்ளோ வந்து ஆட் பண்ண போகிறேன் எல்லா ஷேப்ஸ்க்குமே. ஃபர்ஸ்ட் நான் வந்து மெயின் லேயருக்கு ஆட் பண்ணுறேன். மெயின் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி லேயர் ஸ்டைல்ஸ் போய்ட்டு இன்னர் க்ளோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இன்னர் க்ளோன்னு கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா லேயர் ஸ்டைல்ஸில் இன்னர் க்ளோ வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இன்னர் க்ளோ கீழே போய்ட்டு உங்களுக்கு தேவையான கலர் வந்து சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து லைட்டாக ஒயிட் கொடுத்துட்டு கொஞ்சம் ப்ளூ இருக்கிறதுனால ஒரு ப்ளூ டோன்லேயே வந்து கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்துட்டு கலர்ஸ் கொடுத்தாச்சு. ஒப்பாசிட்டி எவ்வளோன்னு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இது தெரியல, உங்களுக்கு இந்த க்ளோவே சுத்தமாக தெரியலன்னு நினைக்கும் போது என்ன பண்ணலாம், இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு அந்த க்ளோ தெரியும். ஸோ சைஸ் நான் வந்து லைட்டாக இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நைஸ் ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் டச் வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஸோ இதே இன்னர் க்ளோ தான். இந்த இன்னர் க்ளோ காப்பி பண்ணி நான் எல்லாத்துக்குமே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். பட் அதுக்கு கொஞ்சம் ஸ்கேல் வந்து நம்ம வந்து மாற்ற வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த ஷேப் வேறு ஒரு ஷேப்பு, இதுக்கு தேவையான ஸ்கேல் வேறு, உள்ளே இருக்க இந்த ஷேப் வேறு. ஸோ இப்போ இதுக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி. ஸோ அதை சாஃப்டன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அகைன் இன்னர் க்ளோக்கு உள்ளே போயிட்டு இதில் வந்து இங்கே பாருங்கள் சைஸ் இருக்கு இல்லையா,
ஸோ இந்த சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும். இதோட ஒப்பாசிட்டியை கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஒப்பாசிட்டி டவுன் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி தான் ஒன்றுத்துக்கும் நீங்கள் வந்து தேவையான மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. பேசிக்காக இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா எடிட் பண்ணிக்க வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா லேயர்ஸ்க்கும் நான் வந்து இன்னர் க்ளூ ஆட் பண்ணியாச்சு. நம்மளோட ஷேப்ஸையும் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதோட இந்த ஃபஸ்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தென் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம இந்த ஷேப்ஸ்லாம் எப்படி ஷேப் மார்ஃபிங் அண்ட் அனிமேஷன் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ see in next part.